இந்த பட்ஜெட் உரையை பத்தி பேச போனோம்னா சதீஷ் என்ன சொன்னாரு, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்களுக்கு வரியே இல்லைன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கக்கூடிய பல பேருடைய பிள்ளைகள் ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடியவர்கள் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினா 1 ரூபாய் கூட வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு முதல்ல நம்ம அறிவிச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கும் போது வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா கூட வரி கட்டணும். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்னா மாசத்துக்கு 25,000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். ஆனா 10 வருஷத்துல மாசம் நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா கூட வரியே கட்ட வேண்டாம் அப்படின்னு 1 கோடி பேருக்கு வரி கட்ட வேண்டாம்னு ஒரு சிக்னேச்சர்ல வேணாம்னு சொல்லிட்டாரு மோடி ஐயா. இப்ப இந்த திட்டத்தினால இந்திய அரசுக்கு 1,08,000 கோடி ரூபாய் இழப்பு. அதை மீறியும் இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர் பயனடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக சொல்றாங்க, இது என்ன பெரிய வரி சலுகை, என்ன பெருசா பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒரு 20 லட்சம் பேர் தான் பயனடைவாங்க, 20 லட்சம் பேருக்கு குடும்பத்தோட சேர்த்தீங்கன்னா 80 லட்சம் பேர் தான் பயனடைவாங்க, இதெல்லாம் ஒரு திட்டமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு வரிய வேணான்னு இவங்க சொல்லி ஒரு மக்களுக்கு தீர்வு கொடுத்ததா சரித்திரம் இருக்கா? பால் விலையிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து, சொத்து வரியிலிருந்து எல்லா வரியும் உயர்த்துறதா தான் சரித்திரம் இருக்கே தவிர நம்ம மோடி ஐயா பண்ண மாதிரி ஒரு வரிய கூட வேணான்னு சொன்னதே கிடையாது. 1 லட்சம் கோடி ரூபாயை வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்கு தீர்வு கொடுக்கிறாரு. இங்க எல்லா வரியும் ஏத்திட்டு நம்ம குறைக்கிற வரியை இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாங்க திமுக இருக்கக்கூடியவர்கள். இப்ப எவ்வளவு விளையாட்டா இருக்கு இவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, பட்ஜெட் உரையில தமிழ்நாடு அப்படின்ற பேரே இல்ல, தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட நிதி கொடுக்கல அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும், எல்லா தலைவர்களும், முதல்வர் உட்பட, துணை முதல்வர் உட்பட, பாண்டிதுரை சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் உட்பட எல்லாரும் சொல்றாங்க 1 ரூபாய் கூட பணமே தரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் பட்ஜெட்ல சிவகங்கைன்ற பேரு ஒரு தடவை தான் 4 வருஷத்துல சொல்லியிருக்காங்க. கடைசியா தாக்கல் செய்த பட்ஜெட்ல இங்க இருக்கக்கூடிய நம்ம சிவகங்கைன்ற ஊர் பேரை பட்ஜெட் உரையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு படிக்கவே இல்லை. அப்படின்னா சிவகங்கைக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்கல அப்படின்னு அர்த்தமா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 24 மாவட்டங்களுடைய பெயர் ஒரு பட்ஜெட் உரையில கூட இடம்பெறவே இல்லை. அப்ப 24 மாவட்டங்களுக்கு 4 வருஷத்துல 1 ரூபாய் கூட நீங்க நிதி கொடுக்கல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஆக எப்படிப்பட்ட முட்டாள்தனம், எப்படிப்பட்ட பொய் பரப்புரையை செய்யறாங்கன்னு பாத்துக்கோங்க. பட்ஜெட்ன்றது வேற, பட்ஜெட் உரைன்றது வேற. பட்ஜெட்னா என்னன்னா நூத்துக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஒரு டாக்குமெண்ட். ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி, எவ்வளவு திட்டம், எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றது சொல்றதுதான் பட்ஜெட். பட்ஜெட் உரை அப்படின்னா என்னன்னா அந்த பட்ஜெட்டை சுருக்கமா பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசக்கூடிய உரை தான் பட்ஜெட் உரை. பட்ஜெட் உரையில எல்லா மாநிலங்களுடைய பெயரும் இருக்காது. இது மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் உரையில பேரே இல்ல, ஆனா 1 ரூபாய் கூட மக்களுக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்கவே இல்லை, மோடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு விஷம பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த வருடம் தமிழகத்துல தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்ல மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு வர வேண்டிய வருவாய் 38,000 கோடி ரூபாய் தாக்கல் செஞ்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்ல மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய வருவாய் 38,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 38,000 கோடி மத்திய அரசும் கொடுத்துருச்சு. அப்ப 38,000 கோடி ரூபாயை வாங்கிட்டு 1 ரூபாய் கூட எங்களுக்கு தரலன்னு இப்படி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறீங்களே, இதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? இதை நாங்க சொல்ல மாட்டோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புத்திசாலிகளா இருக்காங்க. அதனால இந்த பொய்யை மீண்டும் 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 சொல்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை.